வணக்கம் சொந்தங்களே. மதியானம் ஒரு 2-3 மணிக்கு வந்தேன். அம்மா வந்து கறி குழம்பு வச்சு வச்சுருந்தாங்க, அருமையாக வச்சுருந்தாங்க. நேற்று நான் குழம்பு வச்சுருந்தால எப்படி இருந்துச்சுன்னு கேட்டு பாருங்கள். எங்கள் பையன்லாம் ஆச்சரியப்பட்டு போயிட்டான். எங்கள் சம்சாரமே ஆச்சரியப்பட்டு போயிடுச்சு. ஃபஸ்ட்டில் வந்து இதை வந்து ஒரு வீடியோ எடுத்துப்பேன். நான் குழம்பு செஞ்சேன்னு தான் உங்கள்கிட்ட காலையில் நான் சொன்னேன். அதை வந்து வீடியோவில் சொல்லணுமா இல்லையா? கொஞ்சம் பேர் அந்த வீடியோவும் பார்த்துட்டாங்க. திருப்பி அதை டெலிட் பண்ணிவிட்டு அப்புறமா எங்கள் வீட்டுக்காரர் செஞ்சாருங்க, நாங்கள் வெளியே போயிட்டு வந்தோம் அப்படின்னு அப்புறமா சொல்லுது. நம்ம ஏதாவது ஒன்று செஞ்சோம்னா அதை இரட்டிப்பு பண்ணுறது. இருந்தாலும் அப்படிலாம் இரட்டிப்பு பண்ணாலும் ஒரு மனிதனுடைய புகழை ஒழிக்க முடியுங்களா? மறைக்க முடியாதுங்க. அது ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடும். அப்புறம் நான் கேட்டேன், இந்த குழம்பு சோறில் நான் செஞ்சு எல்லாம் வச்சுட்டு போனேன், நீங்கள் வந்து என்ன சொல்லவே இல்லை, நீ பிசாவே என்னமோ நீ செஞ்ச மாதிரி சொல்லிட்டு இருக்கிறீங்கன்னு சொன்னேன். அந்த கத்திரிக்காய் அந்த முருங்கழம்புனது குழம்பு வச்சது அவ்வளோ டேஸ்ட் இல்லை, கறி குழம்பு மாதிரியேங்க. நான் அப்படியே எங்கள் பையன் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிட்டான். அந்த மாதிரி சோறு குழம்பு நமக்கு ஆக்க தெரியல பரவாயில்ல, நம்ம இதில் கில்லாடிங்க. அப்புறம் மத்தியானம் கறி குழம்பு வச்சுனாலும் நல்லா சூப்பராக வச்சுருந்தேன், அருமையாக இருந்துச்சு. சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு ஒரு படுத்து தூங்கி எழுந்திரிச்சேன். இப்போ பாருங்கள், இப்போ டீ கடைக்கு இப்போ இன்னும் டீ வையின்னு சொன்னேன். நான் அந்த 4:30 நான் எழுந்திரிச்சிடுவேன். டீ வை சம்பு அப்படின்னு சொல்லுவேன். டீ வச்சுவிட்டு நேராக போய் தான் சொம்சா 10 ரூபாய்க்கு, நம்ம நாட்டு சொம்சா, இது சேட்டு சொம்சா இல்லை, நாட்டு சொம்சா. அதனால் இந்த சொம்சாவை வாங்கிட்டு வந்துருக்கு. இப்போ எதுக்கு நான் சாப்பிட்டுட்டு இன்னும் வயிறு வந்து நல்லா பசி இல்லாமல் நல்லா தான் இருக்குது, தேவையில்லாத மாதிரி இது பண்ணிருக்குது. சரி பரவாயில்ல, அதனுடைய அன்புக்கு என்னுடைய பாராட்டுகள். இன்றைக்கி வந்து அப்பாவுக்கு வந்து இந்த டீயும் இந்த சொம்சா வந்தாங்க. உங்களுக்கு அந்த சொம்சா யாருக்கு ரொம்ப பிடிக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். காலையில் தினம் பிரேக்ஃபாஸ்ட்டில் உங்களை நான் சந்திக்கிறேன். பாய்.